எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு முக்கியமாக இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, நூல்கள். இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல்கள், பாரம்பரிய நூல்கள்ல சேக்ரெட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி புனித நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு பைபிளாக இருக்கும். இந்துக்களுக்கு அது ஒரு கீதையாக இருக்கும். இஸ்லாமியர்களுக்கு குரானாக இருக்கும். சீக்கியர்களுக்கு கிரந்த் சாஹிபா இருக்கும். இது மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. இது எல்லாத்துலயுமே நம்ப புரியக்கூடிய ஒரு விஷயம். 2006ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்களுக்கு பெங்களூர்ல கிரெஸ்ட் அப்படின்ற ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. ஹார்ட்ஃபுல்னஸ் மூவ்மெண்ட்ல. அங்க வந்து சாரிஜி மகாராஜ் வந்து ஒரு பெரிய லைப்ரரிய நிறுவினார். கிட்டத்தட்ட 7000 புத்தகங்கள் பர்சனலாக அவரு சூஸ் பண்ணி, உலகத்தில கடைசி 2000 வருடங்களில் பேசப்பட்ட பெரிய கருத்துக்கள் அமைந்த அனைத்து புத்தகங்களையும் பர்சனலா சூஸ் பண்ணி வாங்கி அங்க வச்சார். அதனுடைய இனாகரேஷன் போது கூட நான் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சபோது, அவர் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பல பேர் என்ன கேட்குறாங்க, "எதற்கு இவ்வளோ விஷயங்கள்? இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? தியானம்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயமாச்சே. கண்ண மூடிட்டு உட்கார்ந்தா முடிஞ்சிருமே. இவ்வளோ விஷயங்கள் எனக்கு எதற்காக தெரியணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு சொன்னார். அந்த காலத்தில ஆரம்பிச்சு இந்த காலம் வரைக்கும் கடவுளை தேடுபவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வழியில ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. கடவுளை நோக்கி எப்படி செல்லணும்? கடவுளை நோக்கி செல்லும்பொழுது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய மனதில் தோணக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கணும்?